ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆட்டோவாகவே சைலண்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிறதா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோவாகவே சைலண்ட் மோட் சேஞ்ச் ஆகிற இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் சம்டைம்ஸ் மொபைலில் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்ப்ப மாதிரி இருந்தால் நம்ம மொபைலில் உள்ள சவுண்ட் சம்மந்தமான சகல செட்டிங்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதில் பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா சைலண்ட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா, டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் அதையே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வைப்ரேட் இன் சைலண்ட் மோட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி சரியாக தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த செட்டிங்ஸில் நம்ம ஏதாவது ஆஃப் பண்ணி வச்சிருப்போமா இருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம மொபைல் ஆட்டோவே சைலண்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல செட்டிங்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்து உங்கள் மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்ம மொபைலில் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் மொபைலில் சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எல்லா ஸ்டெப்புமே ட்ரை பண்ணியும் சால்வ் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்ப்ப மாதிரி இருந்தால் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இங்கே ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ். ஸோ ரொம்பவுமே கவனமாக நம்ம ரீசெட் ஃபோன் கொடுக்க போகிறது இல்லை, ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ். நம்ம மொபைலில் செட்டிங்ஸை தான் ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் ரொம்பவே கவனமாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இங்கே உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிரும். அப்படி சேஞ்ச் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுறதன் மூலமாக இந்த இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.